வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கேஓ வியூஸ் பிபி ரிவ்யூ. தெரியும், ரொம்ப நாள் ஆளை காணோம். ஒரு 2 வாரம் வெளில இந்த வீடியோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிட்டேன். வேற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே அடிபட்டு என்னால் இங்கே திருப்பி வர முடியாமல், ஸ்டூடியோக்கு வர முடியாமல் ஒரு மாதிரி அங்கேயே இருந்ததுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இது சேனலுக்கு உங்களை கம்பேக் பண்ண மட்டும் இல்லை, எனக்குமே இது ஒரு பெரிய கம்பேக். ஸ்டூடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பெட்டர், வி வில் ஹேவ் அ பெட்டர் கம்பேக் வெரி சூன். ஸோ வீடியோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 7th வீக், அதோட விஜய் சேதுபதி எபிசோட், வீக்கெண்ட் எபிசோட். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த போன வாரத்தில் நடந்தது மட்டும் இருக்குல்ல, எனக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா நான் இந்த ராஜாராணி டாஸ்கில் நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தேன். என்னென்ன எதிர்பார்த்தேன்னா, ஏன்னா இது டாஸ்கே பார்த்திங்கன்னா இசை கானா நாடு, அப்புறம் நாடக நாடு, தர்பீஸ் நாடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழில் 2 இலக்கியம், முத்தமிழ் இலக்கியம் இருக்கு இல்லையா, இயல் இசை நாடகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இசை தமிழ் ஒன்று, நாடகத்தமிழ் ஒன்று. எனக்கு அங்கே ஒரு 2-3 இன்டலெக்ட்ஸ் இருக்காங்க. விக்ரம் இருக்கார், கனி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் முத்தமிழ்னா என்னன்னு தெரிய வாய்ப்பு இருக்குது, சபரி கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி யோசிச்சேன்னா, இப்போ பிக் பாஸ் ஒரு ப்ரெசிடென்ஸ் கொடுத்தாரு, 2 நாடும் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லும் பொழுது நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இதை வந்து நான் அங்கே இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, இது வந்து ஒரு முத்தமிழ் நாடு, இயல் இசை நாடகம்னு ஒன்றா இருந்த நாடு. ஆனால் அந்த இயற்றமிழ் ராஜாங்கம் வந்து இதுக்கு முன்னாடி தோற்கடிக்கப்பட்டு எங்கேயோ போயிடுச்சு. அதாவது தோற்கடிக்கப்பட்டுனா மக்களால் பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லாததுனால அது போயிடுச்சு. இப்போ திருப்பி கம்பேக் டு க்ளோரி அப்படின்ட்டு, ஏன்னா அதற்கேற்ற ஒரு செட்டப் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து விக்ரம் வந்து ஒரு புலவர், அங்கே ஒரு புலவர் இருக்காங்க. ஸோ புலவர்னால அங்கே இயற்றமிழில் பெரிய அளவில் ஒரு ஈடுபாடு இருக்காங்க. ஏன்னா புலவர் இல்லையா, புலவர் வந்து இசைத்தமிழுக்கும் நாடகத்தமிழை விட இயல் தமிழில் வந்து அவங்களுக்கு ஹோல்டு அதிகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து கன்ஸ்பயர் பண்ணி ஒரு 3rd கிங்டம் வந்து அதற்கு மக்களை சேர்த்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அதாவது ஃபஸ்ட்டு டே கான்ஸ்பிரசி, 2nd டே கிங்டமை கொண்டு வந்து 3rd டே யுனைட் பண்ணி அதை ஒரு இது வந்து ஒரு முத்தமிழ் நாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தா கேமே வேறு லெவல் ஒரு இன்டெலெக்சுவல் ஃபீல் கொடுத்துருக்கோம். அந்த என்டர்டெயின்மெண்ட்டும் மிஸ் ஆகிருக்காது. அந்த கானா, வினோத், தர்பீஸ் தான் என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா, இதற்கான ஸ்டஃப் வந்து கனி கிட்டே இருக்குது, விக்ரம் கிட்டே இருக்குது, சபரி கிட்டே இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அந்த லெவல் ஆஃப் இது இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க நினச்சிருந்தா இதை இப்படி கொண்டு போயிருக்க முடியும். என்ன பிரச்சனைனா, யாருமே எஃபர்ட் எடுக்க மாட்டுறாங்க. இதுக்கு போன சீசன் பார்த்தீங்கன்னா, என் சீசன் பெஸ்ட்டுன்னு சொல்லணும். நான் இந்த டாஸ்க்கை எப்படி கொண்டு போகிறேன் பாரு, என் கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணுறேன், என் ஸ்டோரியை எப்படி போகிறேன். போன சீசனும் இதே ராஜாங்கம் டாஸ்க் இருந்தது. முத்து அவங்களுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, முத்து அந்த பக்கம் ஆனந்தி அவங்களுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி க்ரியேட் பண்ணும்போது இங்கே இருக்கவங்க பிக் பாஸ் கொடுத்துட்டா இருப்பேன். ஏன்னா பிக் பாஸ்மே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்கள அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ், அதாவது ஹூ இஸ் அ குட் டீச்சர்னா, நீ இதை படின்னு சொல்லி கொடுக்குறவரில்ல, இதை எப்படி படிக்கணும், உனக்கு என்ன தேவைங்கிறத உன்னை எப்படி தெரிய வைக்கணுன்றதான ஒரு குட் டீச்சர். ஆனால் பிக் பாஸ் இங்கே டீச்சர் இல்லை, அவங்களுக்கு ஷோ போகணும். பட் இருந்தாலும் ஷோ நல்லா போகணுன்னா அவங்கள சிந்திக்க வைக்கணும். ஸோ அவங்க இங்கே சிந்திக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரே நேகிங்காக இருக்குது. இங்கே இருக்கவங்களோட ஒரு ஆவரேஜ் ஐக்யூ லெவல் ஆவரேஜ் பிக் பாஸ் சீசனை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வெறும் கத்துறது. இப்போ நார்மல் பீப்புள் யாருக்குமே பார்வை ஜென்ரலாகவே பிடிக்காது. ஏன்னா அவங்களோட ஒரு ஓக் ஆட்டிடியூட் ஆர் ஷாலோ திங்கிங் அவங்களது. எதையுமே இதுதான் புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ விஜய் இன்னைக்கு இந்த இதுலையுமே இருக்குது. விஜய் சேதுபதியோட பிரச்சனையுமே எனக்கு அதுதான். இப்போ பெரியார் கடவுள் மறுப்பு ஏன் பண்ணார்? பெரியார் கடவுள் மறுப்பு ஏற்றது காரணம் இந்த ஜாதி மதம், ஜாதிங்கிற பிரிவினையும் ஏற்றத்தாழ்வையும் இந்த மதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, ஒரு கோடிஃபைட் லாஸ் வந்து சாலிடிஃபை பண்ணுது அப்படிங்கிறதுனால இந்த மதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா கடவுள் மீது மக்கள் வச்சுருக்க நம்பிக்கை. ஸோ அதை உடைச்சாதான் இந்த ஏற்றத்தாழ்வு உடையும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கடவுளை எதிர்த்தார், அவர் கடவுள் மறுப்பு செஞ்சார்.
ஆனால் இதுவே மற்றவங்க அதுக்கப்புறம் அவர் நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் இதுவாக இருந்தாலும் முதற் காரணம் இது வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு. ஆனால் அவரை ஃபாலோ பண்ணவங்க என்ன பண்ணாங்க, நான் கடவுள் மறுப்பாளன், நான் ரேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களோட இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கடவுள் எதிர்ப்பு இருக்குல்ல. சிமிலர்லி இங்கே ஒரு விஷயம் நடக்குது. விஜய் சேதுபதி இது வந்து ஷாலோ திங்கிங். இதுக்கு பேர் தான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்தோன்னா, இது வந்து ஷாலோ திங்கிங். பார்வதியுமே அப்படி தான் ஒரு ஷாலோ திங்கர். எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய அளவில் ஷாலோ திங்கர் தான் அவங்க. என்ன தான் அம்பேத்கரிசம் பேசினாலும் பெரியாரிசம் பேசினாலும் அது வந்து ஷாலோ திங்கிங் தான். ஷீ இஸ் நாட் டீப் இன் டு த ஐடியாலஜி. சிமிலர் எக்ஸாம்பிள் தான் விஜய் சேதுபதி. நீங்கள் யாரையும் அக்கா அண்ணா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் அக்கா அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. அவர் தெளிவாக அதுக்கான விளக்கம் சொன்னார். நீங்கள் அக்கா அண்ணா அண்ணின்னு கூப்பிட்றது மூலமாக உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டு க்ரியேட் ஆகுது. அப்படின்னா அந்த எமோஷன்ஸை கேமுக்குள்ளே விட்டுருங்க. எமோஷனல் பாண்டு க்ரியேட் ஆகுது பிரச்சனை கிடையாது. அந்த எமோஷ்னல் பாண்டை நீங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கேமை ஸ்பாயில் பண்ணுறது தான் பிரச்சனை. இதுதான் வந்து விஜய் சேதுபதி சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நான் உன்னை அக்கான்னு கூப்பிடல, நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிடல, ஆனால் சேம் எமோஷன்ஸ். புரியுதா? இதுதான் வந்து சூப்பர்ஃபிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். வெறும் மேலே இருக்க விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரூட் அப்படியே தானே இருக்குது. உங்களை பண்ண சொன்னது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அதை கேமில் கொண்டு வராதிங்க. எமோஷனல் கனெக்ட் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை வந்து கேமில் கொண்டு வந்து கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்றது தான் அதோட அடிநாதம். அதை புரிஞ்சிக்காம நான் உன்னை அக்கானு கூப்பிடல, நான் விஜய் சேதுபதி சொன்னேன், நாங்கள் குரூப் கிடையாது, நான் உன்னை அக்கானு கூப்பிடல, நான் உன்னை பேரிட்டு தான் கூப்பிட்றேன்றது இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் தான் இந்த குரூப்போட ஆவரேஜ் ஐக்யூக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு த ரிவ்யூ. ரொம்ப இழுத்துட்டனோ, பரவாயில்ல. ஸோ நாம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது. நீங்கள் நம்மளோட ரிவ்யூ செகண்ட் டே ஆர் தேர்ட் டே ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சபரியை பற்றி ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருப்பேன். என்னென்னா, சபரிக்கு தன்னை பற்றி குறை சொன்னால் எடுத்துக்கிற மனப்பக்குவமே கிடையாது அப்படின்னு நான் மூணாவது நாள் சொன்னேன். இன்றைக்கி அதை வியன்னா ப்ரூவ் பண்ணாங்க. விஜய் சேதுபதி பேசும்போது சபரி தன்னை நான் தப்பே பண்ணல, நான் வந்து ரொம்ப ஹோலியர் தென் தோ, நான் ஒரு புனிதமான் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது நம்ம பயாஸாக பண்ணல. ஒருத்தரோட பிஹேவியர் எடுக்கிறோம், அவர் 2-3 இடத்துல எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்து நம்ம ஒரு அப்சர்வேஷன் தரோம். சிமிலர்லி வைல்டு கார்டு என்ட்ரு ஆகும்பொழுது கனி வெர்சஸ் சாண்ட்ரா பெருசாக வந்து நிற்கும்னு சொன்னால் 2 ராஜமாத்தா. ஆனால் நான் சொன்னதில் ஒன்று தப்பு. நான் அதில் வந்து சுபிக்ஷா விக்ரம் அவங்க சைடு இருப்பாங்கன்னு நினச்சேன். விக்ரம் இந்த சைடு வந்துட்டார். இன்னொரு விஷயம் இந்த வீக்கில் முக்கியமான என்னதுன்னா, ஸோ இது ஒரு அப்சர்வேஷன் கரெக்டாக இருந்தது. இந்த விஷயம் இந்த வாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுபிக்ஷா வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் தோத்துட்டு வரும்போது விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்லுவார். என்னென்னு சொல்லுவார்னா, ஈச்சா உன்னை கொண்டாடுறதுக்கும் நீ தோத்தா உனக்காக கவலைப்படுறதுக்கும் இங்கே ஒரு கூட்டம் இல்லை, அந்த ஒரு கூட்டம் இருக்கணும், அப்போ தான் இங்கே சர்வை பண்ண முடியும்னு விக்ரம் ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஆனால் எனக்கு சுபிக்ஷா கிட்ட அதுதான் புரிஞ்சுது. சுபிக்ஷா வந்து நீங்கள் சுபிக்ஷா என்ன சொன்னாங்க, ஆனால் அதுக்காக நான் விட்டு தர முடியுமாண்ணா அப்படின்னா, இல்லை நீ உன்னை விட்டு தர சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு சுபிக்ஷா கிட்ட அந்த இடத்துல தான் ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிது, அந்த ஒரு நேர்மை. நான் உழைச்சிக்கிறேன், நான் வந்து என்னால் எதுவுமே பண்ணிக்க முடியும், நான் யாரோட சப்போர்ட் இல்லாமல் வரேன். அண்ட் சுபிக்ஷா ஷுட் கோ ஃபார் தட். அவங்க பண்ண ஒரே தப்பங்க கன்னிங்காக அந்த காயினை கொடுக்காம அவங்களுக்காக எடுத்துக்கிட்டது மட்டும்தான் ஒரு முக்கிய தப்பே தவிர, ஷீ இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் பிளேயர். லேட்ரல் திங்கிங் இருக்குது. ஒரு விஷயம் எப்படி போகும், ஒரு சண்டை நினச்சுன்னா அது எப்படி மாறக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இன்னும் நல்லா விளையாண்டா இந்த கேம் சூப்பராக போகும். ஓகேவா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா, விக்கல்ஸ் வந்து ஒரு புனிதமான மாதிரி பேசுகிறார் இல்லையா. விக்கல்ஸ் வந்து ஒரு வாரம் இதேமாரி வீக்கெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வியன்னா கிட்ட சொல்லுவார், நீ ஏன் ஒரு லவ் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எஃப்ஜே கூட அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த வாரம் வியன்னா எஃப்ஜே கூட ஒரு சின்ன ட்ராக்கை தொடங்கியிருக்கு. இது எப்படி போகும்னா, ஸ்மாலாக டெவலப் ஆகும், அப்புறம் எஃப்ஜே உஷாராகி வெளில வந்துடும். வியன்னாக்கும் வந்து பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்த்தடாக்ஸ் அந்த மைண்ட்ஸ். ஆர்த்தடாக்ஸ்ன்றது ரைட் வேர்டு இல்லை, ரொம்ப கன்சர்வேட்டிவான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாது. ஸோ அந்த ஒரு ஃப்ளர்ட்டிங் ஜோனில் வச்சுக்கிட்டே எஃப்ஜே வச்சுக்கிட்டே ஒரு மேட்ரு போகும் ஒரு 2-3 வாரம்.
ஸோ 7th 8th டே அதாவது அந்த ஃபேமிலி வரும்ல, அந்த வாரத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி அது அப்படியே டிஃப்யூஸ் ஆகிடும் பாருங்கள். நான் இது என்னோடய ப்ரெடிக்ஷன், ஓகேவா. அதன் பிறகு சாண்ட்ரா திருப்பி ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த வாரத்தில் நான் பார்த்த விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ சாண்ட்ரா அகெயின் சூப்பர் இன்டெலிஜென்ட். நம்ம என்ன தான் பிரஜின் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலும், நம்ம என்ன தான் பிரஜினை வந்து அவர் வேஸ்ட்டு, அவர் அந்தளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும், சாண்ட்ராவோட ஒரு மறைமுக இல்லை நேரடி ஸ்ட்ரென்த் அப்படின்னா பிரஜின் கூட இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான் சாண்ட்ராவுக்கு. அதனால் நான் சாண்ட்ராவோட தனியாக நிற்க முடியாது அப்படின்லாம் சொல்லலை, அது என்னோட நோக்கம் இல்லை. ஆனால் இட் கிவ்ஸ் அன் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் என்னென்னா இந்த இடத்துல நான் ஒருத்தரை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருதுல்ல, அது இட் கிவ்ஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ். அண்ட் சாண்ட்ரா இஸ் யூஸிங் இட் டு அவர் பெஸ்ட். அந்த ஒரு விஷயத்தை சாண்ட்ரா இஸ் யூஸிங் இட் டு அவர் பெஸ்ட், அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சபரி. ஓகே, இன்றைக்கி அந்த ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். நான் இதுக்கப்புறம் இழுக்க மாட்டேன். ஸோ ரிவ்யூக்குள்ளே போனால் எடுத்த உடனே பார்வதி அந்த ஆபாசம் மேட்டர், அதாவது இந்த குறியீடு மேட்ரு வந்தது. எனக்குமே புரியல, அது தெளிவாக அரோரா சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, இதை நம்ம இப்படி அடுக்குனா பேலன்ஸ் போகாது, இது வந்து இன்னும் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் அரோரா சொல்லிவிட்டு அதை பண்ணாங்க. இது எப்படி பார்வதிக்கு அது ஆபாசமாக தெரிஞ்சது? ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் மைண்ட் வந்து எல்லாமே யோசிக்கும் தான், அந்த யோசித்ததை வெளில வந்து ஆபாசம் நீ இதுமாரி பேசுகிற அப்படின்ட்டு ஸ்டாம்ப் பண்ணாது. எடுத்தவொடனே விஜய் சேதுபதி பேசுகிற இஷ்யூ தான், நீங்கள் யாருக்கு என்னென்ன ஸ்டாம்ப் கொடுத்துனீங்க அப்படின்னு பேசும்போது விக்கல்ஸுக்கு வந்து வக்ரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பானபத்திர ஓனாண்டி, அது பேரும் தப்பு, ஓகேவா. அது பானபத்திர ஓனாண்டி இல்லை, பாலபத்திர ஓனாண்டி. ஸோ அதையுமே அதுதான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை பற்றின ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு தெளிவு இல்லாமல். பார்வதிக்கிட்ட எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கும், பார்வதிக்கிட்ட ஒரு தெளிவு மட்டும் வந்துருச்சுன்னா சூப்பர். ஆனால் ஷீ இஸ் யூஸிங் இட் ஒரு ஓன் அட்வான்டேஜ். என்னென்னா எல்லாமே வார்த்தை, எவ்வளோ கோபமாக இருக்கும்போது வார்த்தை விடாமல் பேச முடியும். ஆனால் அந்த பி வேர்டு யூஸ் பண்ணதெல்லாம் தப்பு. பட் ஸ்டில் அவங்களால எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வார்த்தையை விடாமல் பேச முடியும்னு இருக்கும்போது இதெல்லாமே தெரிஞ்சே பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ பார்வதிக்கு பயங்கரமான ரோஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பார்வதிக்கு பின்னாடி பாட்டில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் வரப்போகுது. அதனால் இப்போ பார்வதி அடித்தாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்வதி அடித்தாங்க. அது உண்மையிலே பேட். பார்வதி வந்து அரோராக்கு பண்ணது பட் இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு வில்லனிக் ஒரு மைண்ட் செட்னா பார்வதிக்கு தெரியும் அரோரா வெளில எப்படிப்பட்ட ஒரு இமேஜோடு இருக்காங்க அப்படிங்கிறது அரோராவுக்கு தெரியும், அதாவது பார்வதிக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த பழியை சொன்னால் மக்கள் ஈஸியாக நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்குல, இது அவங்க நினைக்கலன்னா நம்மளால் சொல்லவே முடியாது. அவங்களுக்கு தெளிவாக தெரியும் மக்கள்கிட்ட அரோரா என்னவா போய் சேர்ந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி, நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணால் அதை மக்கள் ஈஸியாக எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் அவங்க அரோராவை இதேமாரி ஒரு அக்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுமாதிரி அக்யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஈஸியாக மக்களும் அதை இது பண்ணிடுறாங்க, சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்க்குறேன். ஸோ அது வந்து ரொம்ப வில்லனிக் மைண்ட் செட். அது அரோரா மேலே வந்து அவங்க வெளில இருக்க ஒரு இமேஜை யூஸ் பண்ணி நம்ம இதை சொன்னால் அவங்களுக்கு மேட்ச் ஆகிடும், யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு யோசித்தது கேவலமான மைண்ட் செட், ஓகேவா. அதன் பிறகு அப்புறம் பேர் வச்சது, ராஜமாதா பேர் வச்சதில் அதெல்லாம் சும்மா. விக்ரம் ஏன் பார்வதி விக்ரம்னு வச்சாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. விக்ரம்ன்ற வேர்டு அங்கே ஒரு மிஸ்மேட்ச் அப்படின்னு சொன்னாலும் விக்ரம் பார்வதிக்கிட்ட பிஹேவ் பண்ண விதம், அந்த கேம் முடிச்சுட்டு வரும்போது விக்ரம் வந்து சபரிக்கிட்ட பேசுனது அதுதான் வக்ரம்ன்றது செக்ஷுவாலிட்டிக்குள்ளே மட்டும் கிடையாது. வக்ரம்ன்றது அந்த ஒரு மைண்ட் செட்டு ரொம்ப நேஸ்டியான மைண்ட் செட்டை தான் வக்ரம் அப்படின்வாங்க. பர்வஸ் மைண்ட் செட்டை மட்டும் வக்ரம்னு சொல்கிறது கிடையாது. அந்த வக்ரம்ன்றது செக்ஷுவாலிட்டி கூடயோ இல்லை ஒரு பர்விஷ்னஸ் கூடயோ அசோசியேட் ஆகிறது மட்டும் கிடையாது. அந்த செக்ஷுவல் பர்வசிட்டிக்கு மட்டும் கிடையாது, அந்த பர்வசிட்டி எல்லாத்துக்கூடையும் அசோசியேட் ஆகும். ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் நல்லா இல்லை, ஒருத்தனோட பிஹேவியர் எல்லாத்துக்கூடையும் அசோசியேட் ஆகிறது அந்த பர்வசிட்டி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விக்ரம் அந்த கேம் முடிஞ்ச உடனே
நானாக இருந்தால் கழுத்துலேயே வச்சுருப்பேன், நானாக இருந்தால் 2 தலையை வச்சு முட்டி இருப்பேன், கழுத்தில் அடிக்க. இது வக்ரம் தான். ஸ்டாம்ப் பண்ணுறதுனா பரவாயில்ல, நான் ஸ்டாம்ப் வாங்கிக்கிறேன். அது விக்ரம் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணது வக்ரம் தான். அதை பார்வதி சரியாக அந்த இடத்துல வக்ரம்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி சொல்லியிருந்தா அது வரைக்கும் சரி. ஆனால் அதை பல தடவை சொல்லும் பொழுது அது பார்வதிக்கே ரிவர்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு. உடனே விக்ரம் வந்து இது வந்து ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட்டு கிட்ட போகும், வக்ரம்ன்றது ஹராஸ்மெண்ட்டு கிட்ட போகும். அதெல்லாம் கிடையாது. எனக்கு அது விஜய் சேதுபதியுமே அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேசுனது தான் எனக்கு இன்னுமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கீங்க, இதேமாரி இஷ்யூஸ், நிறைய சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வரும், வக்ரமுக்கு என்ன அர்த்தம், இது கமல் சார் இருந்தால் எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பான்றது எனக்கு தெரியும். பார்வதி மேலே தான் தப்பு சொல்லியிருப்பார், ஆனால் அந்த வக்ரத்துக்கான மீனிங்கை இன்னும் சரியாக சொல்லியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து வெறும் செக்ஷுவல் மைண்ட் செட்டில் மட்டும் போகாமல் வக்ரம்ன்றதுக்கான ஒரு புது மீனிங் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அதுக்கான ஒரு அவேர்னஸை கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதி தவறினார். நான் அந்த ஒரு இடம் மட்டும் தான் எனக்கு விஜய் சேதுபதி தவறு மாதிரிச்சு, மற்ற இடத்துலலாம் சூப்பராக செஞ்சார் விஜய் சேதுபதி. இந்த வீக் த்ரூ அவுட் பார்த்திங்கன்னா அரோராவோட ஒரு ப்ரில்லியன்ஸ் இருந்தது. ஆனால் அதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர், அதற்காக வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இல்லை. ஏன்னா 2 வாரமாக வேலை செய்யாதவன் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டான், அவனை பாராட்டலாமே தவிர்த்து அவனுக்கு அவார்ட்லாம் கொடுக்க முடியாது. கரெக்டாக அதேமாரி தான் அரோரா இத்தனை நாளாக வேலை செய்யலை. நான் அன்றைக்கி நான் கடைசி வீடியோ போட்டப்போ கூட அதான் சொன்னேன், அரோரா காசுக்காக இங்கே வந்து இருக்கிறது தப்பே கிடையாது. எல்லாரும் காசுக்காக தான் வராங்க, ஒரு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வராங்க. ஆனால் அந்த காசுக்காக நம்ம இன்னும் உழைக்கிறோம், நம்ம அந்த உழைப்பை போட்டு அந்த காசை வாங்குகிறோமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது இந்த வாரம் அதுக்கான உழைப்பை உண்மையாக போட்டிருக்காங்க. எனக்கு நான் அரோராவை பற்றியும் ஃபஸ்ட் வீக்கே சொன்னேன், ஷீ இஸ் கிளெவர், எம்பத்தட்டிக். அந்த எம்பத்தட்டிக் வார்த்தையை மட்டும் எடுத்துடலாம், ஏன்னா அந்த எம்பத்தட்டிக்கு இன்னும் சரியான ப்ரூஃப் கிடைக்கல. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட், அந்த ஒரு இன்டெலிஜென்ஷியா கேட்டகரியில் அரோரா வருவாங்க. ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் எதில் இருக்குது தான், இந்த ஹியூமன் எமோஷன்ஸு, ஒரு காமன் சென்ஸுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த காமன் சென்ஸ் அண்ட் அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அந்த ஹியூமன் ஃபீலிங்ஸை பற்றின இன்டெலிஜென்ஸ் வந்து அரோராவுக்கு அதிகம். மற்றபடி வந்து இந்த முத்தமிழ் இலக்கியம் இதை பற்றி நாலேஜ் இருக்குமானா அதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னும் அதற்கான ஃபோரம் அவங்களுக்கு கிடைக்கல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஒரு காமன் சென்ஸு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காமன் சென்ஸ், அதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அது இருக்கும் பட்சத்தில் அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே கிறிஸ்ப் அண்ட் க்ளீன். ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா நான் ஏன் இந்த ரீசனை முதல்ல சொல்லுவாங்க, ரீசனை சொல்லிவிட்டு நான் இந்த கேள்வி கேட்குறேன், இதுக்கு என்னோடய அசம்ஷன்ஸ் இது, ஒரு அசம்ஷன்ஸ் இருந்தால் அசம்ஷன்ஸ் ஸ்டேட் பண்ணிட்டு ஒரு க்ளீனான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க ஜென்ரலாக. அது மாதிரி ஸ்ட்ரக்சரை அரோரா யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் சூப்பராக ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த ப்ரஷ் இஷ்யூவில் சபரியையும் சரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி நீ டஸ்ட்பின் எடுத்து வந்து நீ வைக்கிற, நாங்கள் அதில் பர்சனல் விஷயம் போடுவோம், நாங்கள் என்ன வேணாலும் போடுவோம், நீ அதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன்னா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இவங்க பண்ணதை விட நீ பண்ணுறது தான் க்ரீப்பியாக இருந்தது. ஏன்னா சபரி அந்த வார்த்தையை சொன்னார். சபரிக்கு வந்து அதே மாதிரி இங்கே பல பேர் நிறைய விஷயத்துக்கு அர்த்தமே தெரியாமல் க்ரீப்பியாக இருக்குதுன்னு சொல்லி வச்சிடுறாங்க. சபரி என்ன சொன்னார்னா, சாண்ட்ராவும் திவ்யாவும் அங்கேருந்து அந்த டஸ்ட்பினுக்கு இருந்து க்ரீப்பியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொன்னார். அதுக்காக தான் அரோரா இது மாதிரி எனக்கு இதுதான் க்ரீப்பியாக இருக்குது அதை விட அப்படின்னு சொன்னாங்க அரோரா. ஸோ அரோராவுக்கு வந்து ஸ்ட்ரீக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல தெரிஞ்சுது. ஸோ இட் இஸ் குட். ஆனால் கம்ருதன் கிட்ட டிபெண்ட் ஆகாமல் ஷீ இஸ் அ பட்டர்ஃப்ளை லைக் அ கேர்ள். ஓகேவா? அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை, இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க சந்தோஷமாக, அதெல்லாம் டன். ஆனால் எப்போவுமே ஒருத்தரோட ஒரு எமோஷ்னல் பேக்கிங் இருக்கணும்னு நினைக்கிறது. அவங்க வெளில இண்டிபெண்ட் விமென் தனியாக இருக்காங்க, அதெல்லாம் குட். இந்த சிச்சுவேஷனில் அவங்க தனியாக இருந்து விளையாண்டாங்கன்னா ஷீ வில் கெயின் லாட் ஆஃப் ஃபேன்ஸ். ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களோட கேமுக்கு, அவங்களோட உடம்புக்கு இல்லாமல், அவங்களோட உடம்புக்கும் அவங்களோட பாகங்களுக்கும் இல்லாத ஒரு ஃபேன்ஸ் அவங்களோட இன்டெலிஜென்ஸுக்கும் அவங்களோட கேம் பிளேக்கும் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஷி ஹேஸ் காட் ஹியூஜ் பொட்டென்ஷியல். அவங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஹர் மைண்ட் இஸ் வெரி ஷார்ப். அப்புறம் இன்றைக்கி குரூப் விஷயத்தை அடித்து ஓட விட்டார் விஜய் சேதுபதி. அதுக்காக அன்பு கேங் இருக்குது. அன்பு கேங் வந்து பார்த்திங்கன்னா நேற்று போன ஒரு 2 வாரமாகவே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றா சேர்ந்தெல்லாம் எதுவும் பண்ணல. ஆனால் அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இந்த லெவலில் ஒரு கனெக்ட் இருக்குது. ஃபிசிக்கலாக அவங்க ஒன்றா இல்லை, ஃபிசிக்கலாக ஒன்றா சேர்ந்து பேசலை, ஃபிசிக்கலாக பிளான் பண்ண மாட்டாங்கனாலும் ஒருத்தவங்களுக்கு ஒன்றா எல்லாரும் கூட்டம். இப்போ ஒரு காக்கா வந்து இதில் கரண்ட்டில் அடிபட்டுச்சுன்னா எல்லா காக்காவும் ஒன்றா சேர்ந்துடும் பார்த்தீங்களா, அதேமாரி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த வாரமும் அப்படி தான். சபரியை கேப்டன் ஆகிறதுக்காக கனி ஒன்று பண்ணாங்க, அங்கேருந்து விக்ரம் ஒன்று பண்ணார். எல்லாம் நடக்கும்பொழுது அதற்கான கேள்வியை சரியாக விஜய் சேதுபதி வச்சார்.
சரியான கண்டிப்பும் சரியான கண் திறப்பும் இந்த வாட்டி விஜய் சேதுபதி. ஏன்னா எனக்கு அதில் விமர்சனம் இருந்தால் தான் நான் அதுக்கு மேலே அதில் டீட்டெயில்டாக போக முடியும். இல்லை விமர்சனம் இல்லை, எனக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வேணால் போகலாமே தவிர்த்து மற்றபடி அதில் எனக்கு பெரிய அளவில் கருத்து இல்லை. சபரி வந்து பார்வதி கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்தை பற்றி பேசுவோம் இப்போ. ஸோ சபரி ஸ்டார்டிங்கில் அந்த கண்ணில் இடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சபரியோட இன்டென்ஷன் அந்த கண்ணில் இடிக்கணும், பார்வதி அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் டைம் போக போக பார்வதியுமே வந்து ஒரு ஃபியூரியஸாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவரோட ஃபுல் ஃபோர்ஸை காமிக்கிறார். ஃபுல் ஃபோர்ஸை கூட காமிக்கல என்னை பொறுத்த வரைக்கும். ஃபுல் ஃபோர்ஸை காமிச்சிருந்தால் பார்வதிக்கு இன்னும் பெரிய அளவில் அடிபட்டிருக்கும். ஆனால் போன சீசன் விஜய் சேதுபதி சொன்னார் இல்லையா, நீங்கள் வின் பண்ணுறது முக்கியம் இல்லை, எப்படி வின் பண்ணுறீங்க, ஒரு கேமை நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் போன சீசன் அதை வந்து எனக்கு பெரிய அளவில் கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஏன்டா வின் பண்ணணும்னு சொல்கிறீங்க, எப்படி விளையாடணும்னு பார்க்குறீங்க, எது தான் நாங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அகைன் நான் இதை பல முறை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த சுனிதா முத்து வந்து சுனிதாவை பிடிச்சது சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி அதே தான். சபரி 2 பொண்ணு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சபரியை கோத்து விடுறதுக்கான பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நான் நம்புகிறேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன்சி அப்படின்னு வரும்பொழுது அப்போ தான் திவாகருக்கு செம்ம அடி விழுந்தது. ஸோ கேப்டன்சியை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாருமே குறை தான் சொன்னாங்க. அவர் சரியாக ஹேண்டில் பண்ணல, பதட்டப்படுறாரு, எல்லாமே உண்மை தான். ஒரு விஷயம், ஒரு சில விஷயத்துக்கு க்ளோஷர் கொடுத்தாரு, ஒரு சில விஷயத்துக்கு க்ளோஷர் கொடுக்கல சபரி. ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட் தான். அவர் என்ன யோசிச்சார்னா, நான் வந்து ஒரு எப்படி நாங்கள் ஒரு சபரிக்கு இருந்த ப்ரெஷர் என்ன தெரியுமா, ஒரு மிடில் கிளாஸ் கிட்டு தமல நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க, நான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னு நான் ஓவர் டூ பண்ணி கொலாப்ஸ் ஆகிடுறேன். ஓகேவா, இதுதான் சபரிக்கு நடந்தது. இதை வந்து யாருமே பெரிய அளவில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சபரியை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சபரிக்கு நடந்தது இதுதான். ஒரு he is not an outstanding kid or an outstanding intellectual or outstanding administrator, பட் everyone எல்லாருமே அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. சபரி வந்து இதை எல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார், சபரி வந்து இதை ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவார்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி பண்ணணும். தீபக் அப்போ தான் வந்துட்டு போனார், யூ ஆர் மை பெஸ்ட் கேப்டன் அப்படின்ட்டு பிக் பாஸ் கொடுத்தாரு. அந்த ஒரு ப்ரெஷர், நம்ம ஒரு பெஸ்ட்டு கேப்டனாக இருப்போம். இதெல்லாமே சேர்ந்து நான் புதுசாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், நான் புதுசாக என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு டீம் கொண்டு வரேன், அதெல்லாம் ட்ரை பண்ணார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி வரும்பொழுது அது எல்லாமே யாருமே கோஆப்ரேட் பண்ணல. தீபக் பண்ணும்போதெல்லாம் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. இவர் பண்ணும்போது யாருமே கோஆப்ரேட் பண்ணல. சபரியோடைய கேப்டன்சி ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் இது எல்லாமே தான். சபரி ஒரு ஆளாக அவரோட இன்டர்பர்சனலாக இது மட்டும் இல்லை, அதுவும் இல்லாமல் பார்வதி அடித்து பார்வதி ஒரு மேட்ரு க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த ஒரு ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து தான் சபரியோட கேப்டன்சியை வந்து ரொம்ப அசிங்கமாக ஆக்கிடுச்சு, ரொம்ப இதுவாக ஆக்கிடுச்சு. ஏன்னா சபரி ஹீ ட்ரைடு, அவர் ட்ரை பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, எக்ஸாஸ்ட் ஆகும்லங்க மனுஷனுக்கு எப்போவுமே. சரி, நான் சபரியை எவ்வளோ க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சபரியை பெரிய அளவில் க்ரிட்டிசைஸ் பண்ணுறாள். ஆனால் இந்த இடத்துல நம்ம எல்லாருமே பார்க்காத, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு விஷயம்னா ஹீ ட்ரைட் இஸ் பெஸ்ட். ஏன்னா இவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எனக்கு சபரியோட கேப்டன்சியில் பெரிய அளவில் பார்ஷியாலிட்டி இருந்ததுன்னா எல்லாருமே பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு பவர் வந்ததுன்னா அது அவர் கூட இருக்கவங்க எப்பவுமே ஓவர் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம அப்யூஸ்னு சொல்ல முடியாது. அப்யூஸ்னால் அதை தப்பாக பயன்படுத்துறது அப்யூஸ். ஆனால் அவங்களுக்காக அதை பயன்படுத்துறது வந்து மிஸ்அப்ராப்ரேஷன்னு சொல்லலாம், மிஸ்அப்ராப்ரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லலாம், அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லலாம். அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர்த்து சபரியோட கேப்டன்சி வந்து இப்படி இருந்தது அப்படி இருந்தது இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிற அளவுக்கு சபரியோட, நான் என்ன சொல்கிறேன், இன்டென்ஷனை சொல்கிறேன். சபரியோட இன்டென்ஷன் இது வந்து பெஸ்ட்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். எனக்கு அந்த இடத்துல சபரி கூட வந்து ஒரு சபரிக்கிட்ட ஒரு சிம்பத்தி தான் க்ரியேட் ஆச்சு. ஸோ அதில் அடிக்கும்பொழுது. ஆனால் பார்வதி விஷயத்தில் எனக்கு ஐ எம் கிளியர், ஹீ இஸ் ராங், ஹீ இஸ் ஆக்சுவலி ராங் பார்வதி விஷயத்தில். ஓகேவா, விக்கல்ஸ் விக்ரம் இந்த வீக் போட்டது டர்ட்டியாக இருந்தது. விக்கல்ஸ் விக்ரம் அப்போ இன்றைக்கி எங்கே போச்சு? விக்கல்ஸ் விக்ரம் உங்களோட பிராண்டு. நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு விக்கல்ஸ்ன்ற ஒரு பிராண்டை வச்சுருந்தேன், விக்கல்ஸ்ன்ற ஒரு பிராண்டை வச்சுருந்தேன்னு இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கதறினீங்களே, இப்போ எங்கே போச்சு அந்த பிராண்டு? இப்போ இந்த பாட்டில் அங்கே வச்சுக்கலாம், அந்த பிராண்டை பிரச்சனை பண்ணாதா? இப்போ நீங்கள் ஒரு லேடிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்களா, அதனால் உங்கள் பிராண்டுக்கு பிரச்சனை வராதா?
நான் வந்து விக்ரமை இந்த அளவுக்கு சீப்பாக இறங்குவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ விக்ரமுக்கு வந்து இந்த வீக் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவரோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணல. இந்த டாஸ்க்கை அவரும் கனியும் நினச்சிருந்தா வேறு மாரி கொண்டு போயிருக்கலாம். நான் சொன்னல முத்தமிழ் சூப்பராக இருந்திருக்கோங்க. அது மக்களுக்குமே புது விஷயம் தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸுமே சூப்பராக. ஏன்னா பிக் பாஸ் என்ன சொன்னார், இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றமிழ் தானே வரும். அதை ஜாலியாக கொண்டு போயிருக்கலாம். எனக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம். ஓகேவா? ஏன்னா அங்கே அதற்கான கேப்பபிள் பீப்புள் இருக்காங்க. அதை ஏற்றமிழ்னா அந்த கவிதை சொல்கிறதுக்கும் அதை அழகாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் நிறைய மக்கள் இருக்காங்க அங்கே. அப்படி இருக்கும்பொழுது அதை யாருமே யோசிக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிக் பாஸ் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து பிக் பாஸ் என் லைஃப்பில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, பிக் பாஸ் எனக்கு லைஃப்பில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு வந்து ஐ லவ் தட் ஷோ ஆஸ் அ ஷோவாகவே. அது ஆஸ் அ ஒரு பர்சன் அங்கே உள்ளே போய் லேர்ன் பண்ணுற விஷயங்கள். காசு ஓகே, காசு முக்கியம்தான். ஆனால் ஒரு பர்சன் அந்த தன்னோட லைஃபோட பீக், அந்த ஒரு மிட் 30sன்றது நம்ம லைஃபோட பீக். அந்த 5 years நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஓடலாம், உழைக்கலாம். அந்த 5 yearsக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 3 மாதம் நம்மளுக்கு கற்றுத்தரும். ஐ லவ் தட் ஷோ. ஆனால் அதை இவங்க எல்லாரும் இப்படி ஒரு டிக்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஐ எம் அ ரியல் ஃபேன் ஆஃப் தட் ஷோ. ஓகேவா? ஸோ எனக்கு அது வந்து அதனால் வந்து ஒரு மாதிரி ஐ ஃபீல் பேட் ஃபார் த ஷோ ஆர் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஷோ. இதுதான் இன்றைக்கி நடந்தது முக்கியமாக. அப்புறம் தர்பீஸ் அவர்களை போட்டு விஜய் சேதுபதி அடின்னு அடிச்சிட்டாரு. எதுக்குன்னா அந்த கேஸ்ட் டெஸ்ட் மைண்ட் செட்டுக்கு தான். என்ன சார் படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, ஒன்று உங்கள் வாயிலேருந்து ரொம்ப ஈஸியாக இந்த சீப்பு தராதரம் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும். அப்புறம் என்ன இந்த ஆள் படிச்சிருக்காராம் அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த வீக் வந்து பிக் பாஸ் டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, தர்பீஸோட ஈகோவை உடைக்கணும், நான் தான் பெரிய ஆள். ஏன்னா ஒரு கடத்தில் என்ன சொல்கிறார், நான் பவானி கேரக்டர் நான் பண்ணிவிடுவோமா. ஸோ அது அவரோட கான்ஃபிடென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது பிரச்சனை இல்லை. அந்த ஈகோ இருக்குல்ல, நான் எல்லாரை விட மேலே, நான் தான் பெஸ்ட்டு, சிவாஜி அளவுக்கு நான் இருக்கேன் நடிப்பில் அப்படிங்கிறதெல்லாம் இட் ஹேஸ் டு பி ப்ரோக்கன் சம்வேர். அப்போ அந்த கேமரா திரும்பினது, அந்த கேமரா திரும்பினதுனால அவரோட மூஞ்சி மாறினதெல்லாம் யாராலையுமே திவாகரோட மூஞ்செல்லாம் அந்த அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியல. ஒரு ஷியர் சைலன்ஸ் திவாகரை மாற்றுச்சு, அந்த உடச்சிது இந்த வீக்கில். அப்புறம் விஜய் சேதுபதியோட இந்த ரோஸ்ட், சரியான ரோஸ்ட் முன்னாடியே நடந்திருக்கணும். ஏன்னா எடுத்தோடனே நீ கேப்டன்சி பேசும்போது வினோத் ஒரு சீப்பான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வாரம் இன்னொரு விஷயம் என்ன ரிவீல் ஆச்சுன்னா, வியன்னா பொய்யனாவான விஷயம் ஆல்ரெடி சால்வ் ஆன விஷயத்தில் திருப்பி எத்தனை வந்து பேசுகிறாங்க. அதேமாரி வினோத் மேலே ஒரு தப்பான போர்ட்ரேயில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது அந்த வாரமே உடைச்சாங்க ஆன்லைனில். அவங்க உள்ளேயும் உடச்சிட்டாங்க. அப்போது வியன்னா வெறும் பொய்யை மட்டுமே நம்புகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பொய் சொல்ல, பிரவீன் விஷயத்துலையும் இப்படி தான் பொய் சொன்னாங்க. திவ்யா விஷயத்துலையும் அந்த நைட்டு பேசிகிட்டு இருந்ததா வைல்ட் கார்டு சொன்னாங்களா, அப்போ திவ்யா விஷயத்துலையும் பொய் சொன்னாங்க. வினோத் விஷயத்துலையும் பொய் சொன்னாங்க. வினோத் விஷயத்தில் பொய்ன்றதை விட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்ட்டே கொண்டு போய் சுபிக்ஷா கிட்ட சொல்லி, சுபிக்ஷா அதை பெரிய விஷயமா இவங்க பின்னாடி பேசுறது. ஏன் நேரில் கேட்கலாம், அவ்வளோ தைரியம் இருக்குல்ல, வேணா நேரில் போய் கேட்க வேண்டியதானே. ஸோ அப்போது வினோத தேவையில்லாமல் தாக்குறது. அப்போ வியன்னா வெறும் பொய்யை மட்டுமே பேசி வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கூட்டம் கேவலமாக இருக்குது. இதுக்கு ஒரு பிஆர் காசு வச்சுருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதை அலோவ் பண்ணக்கூடாது. பிக் பாஸுமே நீங்கள் யாராவது பிஆர் வச்சுட்டு வந்தீங்கன்னா நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இதோட கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒர்த்தான பிளேயர் யாருமே உள்ளே இருக்க முடியறதில்லை. அதனால் ஸோ இதுதான் நடந்தது. அப்புறம் சாண்ட்ரா, எனக்கு இன்றைக்கி சாண்ட்ரா சொன்னது சரியாக இருந்தாலுமே அவங்க சொன்ன விதம், ஐயோ நான் அப்படிங்க நான் பயன்ட்டு சார். எங்க ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ரைட் ஹாஃப் இருக்குங்க, உங்களுக்கு ஈக்குவல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஏன் சொல்ல, நீங்கள் அப்போவே கனி சொன்னாங்கன்னா இல்லை பிக் பாஸ் எனக்கு வந்து இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே. எனக்கு இதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது, இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, அப்பயே அதை ரைஸ் பண்ண வேண்டியதானே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நான் உள்ளே போய் கேட்டேன்னா அப்புறம் கேம் முடிஞ்சிருச்சுல. அந்த இடத்துல எனக்கு வந்து சாண்ட்ராவோட ஒரு ஹிப்போக்ரஸி தெரிஞ்சுது. சாண்ட்ரா இஸ் a வெரி குட் பிளேயர், நான் அதை பற்றில எதுவுமே சொல்ல. சில இடத்துல பயங்கர கன்னிங்காக இருக்காங்க. அந்த கன்னிங்னஸ் அவங்களுக்கு பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகும். எனக்கு சாண்ட்ரா பிடிச்சிருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் சாண்ட்ரா மாட்டுவாங்க. ஓகேவா? ஸோ சாண்ட்ரா கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் மாட்ட போகிறாங்க. பயங்கர நெகட்டிவிட்டி வரப்போகுது அவங்களுக்கு. இன்னும் ஒரு 2 weeksல அந்த நெகட்டிவிட்டி வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தோன்றலாக இருக்குது. ஏன்னா ஒரு பீக்கில் இருக்காங்களே, அந்த ஒரு பீக் வந்து ஒரு 1.5 weeks ஆர் 2 weeks சஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆகிடும். நெகட்டிவ் அப்படின்னா டவுன் க்ரோத் ஆகிடும். ஓகேவா? அதை வச்சு சாண்ட்ரா ஒரு பெரிய நெகட்டிவ்குள்ளே போவாங்க. கண்டிப்பாக ஷீ இஸ் அ ஃபைனலிஸ்ட். ஓகேவா?
பிரஜின்லாம் சீக்கிரமாக பிரஜின்லாம் அகெயின் திவ்யா வந்து எனக்கு திவ்யா ஐ எம் கெட்டிங் அனாய்ட் பை திவ்யா. பார்வதிக்கு அந்த ஃபஸ்ட்டு சபரிக்கு ஒன்று சொன்னல, பேசினதே பேசிக்கிட்டு இருப்பார். திவ்யா அதே தான் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் திவ்யா ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் சொன்னாங்க. திவ்யா இன்டெலிஜென்ட்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரில. ஒரு சில சென்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஷீ இஸ் அ குட் ஹியூமன். ஷி வாண்ட்ஸ் டு போர்ட்ரே அ குட் ஹியூமன் சைடு. அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி போர் அடிக்குது, அனாய் ஆகுது. ஓகேவா, நான் அதை அப்பயே சொன்னேன், நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம். நான் அந்த அப்பயே சொன்னேன். 200 வாட்டி சொல்கிறாங்க. பார்வதியே பரவாயில்லைங்க, சபரியே பரவாயில்லைங்க, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 200 வாட்டி 300 வாட்டி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது எனக்கெல்லாம் ஒரு மாதிரி லைவ்லாம் பார்த்து எனக்கு செம பேஜாராகிடுச்சுங்க. ஸோ திவ்யாலாம் எனக்கு ஹோப்பே இல்லை. திவ்யாவோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வருமா? ஷீ இஸ் போல்ட் enough to voice out for people. She doesn't care if the person she is voicing out his or allies or opponents. ஆனால் யாருக்கு தப்பு நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நல்லா இருக்குது. அந்த ஆட்டிடியூட் ஸ்கூடோஸ் ஃபார் தட் ஆட்டிடியூட். ஆனால் அதை பல இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறது எனக்கு பிடிக்கல இந்த சென்ஸ் அனாய்டாக இருக்குது லைவ் பார்க்குறவங்களுக்கு. ஸோ ஏன்னா நான் தப்பு சொல்கிறேன்னா திவ்யாவோட ஒரு நல்ல கேரக்டர் பற்றி நம்ம சரியும் சொல்லணும் இல்லையா, அதனால் இது சொல்கிறேன். திவாகர் கடி, எஃப்ஜே கடி விழுந்தது, கனிக்கு செம்மடி, விக்ரம் கடி. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ ஆல் இன் ஆல் ஓவராலாக இதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்னமோ கண்டிப்பாக போடுங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வந்து உங்களுக்காக வீடியோ கொடுத்து நம்ம செமையாக இந்த ரிவ்யூவை கொண்டு போவோம். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஷேரிங் நான் பெரிய அளவில் கேட்க மாட்டேன், ஏன்னா நானே ஷேர் பண்ண மாட்டேன். எனக்கு வீடியோவே பிடிச்சிருந்தாலும் நானே பெருசாக ஷேர் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நான் ஒரு செல்ஃபிஷாக கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் அருண்குமார். பாய்.